இந்த வீடியோல நம்ம நிரவ் மோடினா யாரு, நிரவ் மோடியும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் சேர்ந்து பண்ண ஸ்கேம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஸ்கேம் இந்தியாவிலே ஒரு லார்ஜஸ்டான ஃபினான்ஷியல் ஸ்கேம். இந்த ஸ்கேம்ல தேவையான லூப் ஹோல்ஸ், மிஸ்டேக்ஸ், இதுல இருந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்னென்னலாம் பாலிசிஸ் ரிஃபைன் பண்ணாங்க, இது எல்லாமே இந்த கேஸ் ஸ்டடியில நம்ம பார்ப்போம். வாங்க கேஸ் ஸ்டடிக்குள்ள போலாம். Financial frauds and financial scams இந்தியால ரொம்ப காமனான ஒன்று. இதில் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ் தான் 2018ல் நிரவ் மோடியோட ஸ்கேம். நிரவ் மோடி யாரு? நிரவ் மோடி இஸ் அ வெல் நோன் டைமண்ட் மர்ச்சன்ட் அண்ட் அ ஜுவல்லர் டிசைனர். இவர் ஃபேமிலியே டைமண்ட் அண்ட் ஜுவல்லிங் பிஸ்னஸில் தான் இருந்தாங்க. அதே பிஸ்னஸை இவர் செப்பரேட்டாக நிரவ் மோடி சொல்கிற பிராண்ட் வழியாக இவரை அதை டேக் ஓவர் பண்ணாரு. இந்த பிராண்டில் ரிலீஸ் பண்ணி அவர் எப்படி பஞ்சாப் நேஷனல் பேங்கோட சேர்ந்து ஒரு $2 billion ஸ்கேம் பண்ணாங்க, which is approximately 11,000 crores INR. இந்தியன் மணில 11,000 crores மணியை எப்படி இவர் ஸ்கேம் பண்ணாரு சொல்றதுதான் இந்த கேஸ் ஸ்டடி. இது யூஸ் பண்ண மேஜரான திங் என்னன்னா fraudulent letters of undertaking, LOUs இதை மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேமை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க LOUனா என்னன்னு பார்க்கணும். இப்போ நம்ம LOUஸ்னா என்னன்னு பார்க்கலாம். LOU சொல்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பேங்க் கேரண்டி which is used in international trade. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் சொல்லும்போது நம்ம இந்தியன் பேங்க் ஒன்று நம்மளுக்கு அசட்ஸை வேல்யூ பண்ணி அவங்க ஒரு கேரண்டி தருவாங்க. இந்த பர்சனுக்கு நீங்கள் சர்டன் அமௌண்ட் லோன் தரலாம் சொல்லி ஒரு கேரண்டி தருவாங்க. அந்த கேரண்டியை தான் LOU சொல்கிறோம். இது ஜென்ரலாக எங்கே யூஸ் பண்ணோம்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட். நம்ம கிட்ட இவ்வளோ அசட்ஸ் இருக்குன்னு இந்த பேங்க் வெரிஃபை பண்ணி கொடுக்குற லெட்டரை வச்சுக்கிட்டு நம்ம யூஎஸ்லேயோ யூகேலையோ போயிட்டு அங்கே இருக்க பேங்க்கில் லோன் எடுத்துக்கலாம். இங்கே தான் நம்ம LOU யூஸ் பண்ணுவோம். இதை ஒன்று பேசிக்காக நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் பார்ப்போம். நம்மக்கிட்ட 2 பேங்க் இருக்குது, பேங்க் 1 அண்ட் பேங்க் 2. பேங்க் 1 நம்ம கண்ட்ரியிலே இருக்கிற பேங்க், பேங்க் 2 அப்ராட் ஆர் அனதர் கண்ட்ரியில் இருக்கிற பேங்க். பேங்க் 1 என்ன பண்ணுன்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா அசட்ஸையும் வேல்யூ பண்ணி இந்த பர்சனுக்கு இவ்வளோ லோன் தரலான்னு ஒரு கேரண்டி லெட்டர் தருவாங்க. அந்த லெட்டர் நம்ம இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸில் காட்டி நம்ம லோன் எடுத்துக்கலாம். இந்த லெட்டர் ஆஃப் அக்ரிமெண்ட், இந்த கேரண்டி லெட்டரை தான் நம்ம we call it LOU. இந்த LOU-வை நிரவ் மோடி எப்படி இதை யூஸ் பண்ணிக்கிட்டார்னா PNB எம்ப்ளாயிஸ் கூட சேர்ந்து he created a lot of fake LOUs. இந்த மாதிரி நிறைய fake LOUs யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸில் he got loans and he got transferred to the foreign bank accounts. இவர் இதை யூஸ் பண்ணி எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸ்லையும் எல்லா கண்ட்ரீஸில் இருக்க பேங்க்ஸ் கிட்டையும் லோன் கேட்டு அந்த லோன் அமௌண்ட்டை அவரோட பிஸ்னஸுக்கு தேவையான மார்க்கெட்டிங்கோ அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணிட்டார். பட் இவர்கிட்ட அவ்வளோ அசட்டே கிடையாது. இல்லாத அசட்டுக்கு இவங்க கிட்ட கேரண்டி வாங்கிட்டு பிஎன்பி பேங்க் கிட்ட இருந்து கேரண்டி வாங்கிட்டு he started creating a lot of fake LOUs and getting loans from the international banks. வீடியோ எடுத்த ரீசன் நம்ம சப்ஸ்கிரைபர் பாலாஜி ஒரு கேஸ் ஸ்டடி கேட்டிருந்தார் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் இன் இந்தியாவை பேஸ் பண்ணி. அந்த ரீசனுக்காக இந்த வீடியோ வந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு தேவையான டாப்பிக்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த டாப்பிக்லேருந்து நம்ம அடுத்த வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் போடுங்க. எல்லா சப்ஸ்கிரைபர் கேட்குற டாப்பிக்கையும் போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த கேஸ் ஸ்டடி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், ஃபுல் இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ல இருக்கு. மறக்காம அதை கிளிக் பண்ணி படிங்க. இந்த கைண்ட் ஆஃப் LOU ஸ்கேம் அவர் ஒரு டைம் 2 டைம் இல்லாமல் சில வருஷங்களாக இதே டைப் ஆஃப் ஸ்கேம் நிறைய ஃபேக் LOUs சைன் பண்ணி PNB பேங்க்லேருந்து அதை வெளிநாட்டில் இருக்க பேங்க் கிட்ட காட்டி அங்கேருந்து அவர் லோன்ஸும் கிரெடிட்ஸும் எடுக்க ஆரம்பித்தார். இந்த லோன்ஸும் கிரெடிட்ஸும் அவர் ஃபாரின் பேங்க்ல போட்டு அந்த கண்ட்ரீஸில் ஓப்பன் பண்ணுற அவரோட கம்பெனிக்கு அவரோட பிராண்டுக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட்டிங், இந்த மணியை திருப்பி அவரோட கம்பெனிலே ரீஇன்வெஸ்ட் பண்ணி கண்டினியூஸாக இதே கான்செப்ட் இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி நிறைய ஃபேக் LOUs தான் அவர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேஷை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தார். இதோட சம் தான் அப்ராக்சிமேட் 11,000 crores. இந்த ஸ்கேம் எப்போ நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னா
பிஎன்பி அஃபிஷியல்ஸ் அவங்களோட பேங்க் புக்ஸை ரிவ்யூ பண்ணும்போது திடீர்னு பார்க்கும்போது அவங்ககிட்ட நிறைய irregularities, நிறைய LOU சைன் பண்ணியிருக்காங்க, பட் அதோட அசெட் வேல்யூவேஷன் அவங்க பண்ணவே இல்லை. அந்த அசெட் வேல்யூவேஷன் பண்ணவே இல்லை சொல்லி அவங்க கம்பெனிக்குள்ள இன்டர்னல் ஆடிட் நடக்கும்போது தான் கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சோடனே they reported it to the CBI, and once CBI ரிப்போர்ட் பண்ணோடனே நிரவ் மோடி வந்து இந்தியாவை விட்டு ஃப்ளை பண்ணி he went to foreign countries. ஸோ இவரை பற்றி கேஸ் புக் ஆனது டைரக்டாக பிஎன்பியிலேருந்து சிபிஐக்கு புக் ஆச்சு. The impact of the scam was very significant. Indian economy itself had a lot of issues financially and socially. So இந்த ரீசன்னால பிஎன்பி பேங்க், அந்த பேங்கோட ரெப்யூட்டேஷனும் ஒரே நாள்ல டாப் டு பாட்டமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இட் ஹேட் அ ரிப்பல் எஃபெக்ட் ஆன் தி இந்தியன் எக்கனாமி ஆஸ் வெல். ஸோ நிரவ் மோடி வந்து ஒரு டைமண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வரும்போது ஸோ ஆப்வியஸாக டைமண்ட் இண்டஸ்ட்ரிக்கும் இதே ஃபினான்ஷியல் லாஸ் இருந்துச்சு. மற்ற டைமண்ட் இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ்க்கும் இந்த இம்பேக்ட் கண்டினியூ ஆச்சு. ஏன்னா நிரவ் மோடி இஸ் எ வெரி மேஜர் பிளேயர் இன் தி இண்டஸ்ட்ரி. ஸோ இதனால அவர் மேலே லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு பில் கொண்டு வந்தாங்க, விச் இஸ் நோன் ஆஸ் ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் பில். ஸோ இந்த பில் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஏமாத்திட்டு ஃபினான்ஷியல் ஸ்கேம் லாஸ் பண்ணிட்டு இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போகிற அந்த பர்சனோட இந்தியாவில் இருக்க எல்லா அசெட்டையும் கவர்மெண்ட் சீஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அவங்களால அந்த மணியை ரெக்கவர் பண்ண முடியலனா அவங்க அசெட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் சீஸ் பண்ணும். அந்த பில்லை இந்த இஷ்யூக்கு அப்புறம் கவர்மெண்ட் எடுத்தாங்க. இவ்வளோ பெரிய ஸ்கேம் எப்படி நிரவ் மோடினால பண்ண முடிஞ்சிச்சு? ஸோ நிரவ் மோடி வந்து இந்தியன் பேங்கிங் சிஸ்டமில் இருக்க வல்னரபிலிட்டிஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதில் இருக்க லூப் ஹோல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தார். ஸோ அப்போலேருந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து செவரல் மெஷர்ஸ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி ஸ்கேம் நடக்காமல் இருக்கிறதுக்கு. நம்ம இப்போ பழைய ஸ்லைடில் பார்த்த மாதிரி அந்த ஃபியூஜிட்டிவ் பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இல்லாமல் they have tightened the banking regulations, auditing strengthened பண்ணிருக்காங்க, requirements, increased cooperation with the international agencies. so எப்போ ஒரு asset valuation நடந்தாலும் அது ப்ராப்பரா நடக்கிறதுக்கு எல்லா ரெகுலேஷன்ஸும் இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. so towards the conclusion, Nirav Modi PNB scam இது ஒரு significant event which brought to light to need for transparency and accountability. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில், ஃபினான்ஷியல் செக்டார்ஸில் எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறமா கவர்மெண்ட் வந்து நிறைய மெஷர்ஸ் கொண்டு வந்தாங்க நம்ம இப்போ பார்த்த வரைக்கும். அந்த மெஷர்ஸு இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பில்ஸ், எல்லா இந்த மாதிரி இருக்க LOUs எல்லாத்துலேயும் நம்ம வந்து கொஞ்சம் மோர் ஆடிட்டிங் அண்ட் மோர் அக்கௌண்டபிலிட்டி எல்லாத்துலேயும் இருக்கணும் சொல்லி they started practicing the regulations. Thanks for watching. Do subscribe our channel for more such interesting videos.